போவேன். இந்த பூட்டு இதெல்லாம் நம்ம இவங்க தூரம் கவர் ஆகுற மாதிரி இருக்கு எல்லாரும். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நான் போடி மக்கள் அதிகார கழகத்திலே போடி நகராட்சியாளர் போடி நாயக்கன். இந்த வெங்கடம்மா பார்க்கை வந்து 2001 நாங்கள் இந்த பார்க்கில் குப்பையை கொட்டாதீங்க, கழிவுகளை கொட்டாதீங்க, இந்த பார்க்கை வந்து நல்லபடியாக பார்க் ஆக்கி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் 2001 நீண்ட போராட்டம் பண்ணோம். அப்போ நாங்கள் அது நகராட்சியில் கூட போய் குப்பை வெட்டும் போராட்டம்னு சொல்லி அறிவித்து நோட்டீஸ் போட்டு அங்கேயும் போய் நாங்கள் போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணப்போ குப்பை ஆளுவாங்க, விட்டுருவாங்க. அப்போ திமுக நிர்வாகிகள், கவுன்சிலர்கள், சேர்மன் எல்லாம் ஓடியாந்து நின்று வேடிக்கை வைப்பாங்க. பார்த்துட்டு அப்படியா நாங்கள் அதை செய்கிறோம், என்ன செய்யலாம், நாங்கள் பாரு வச்சுருந்தாலும் பேசுவாங்க. பாரு வச்சேன்னா எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவேன். இதில் நகராட்சி இடத்துல மக்கள் வெங்கடம்மா பார்க்கு வந்து பெரியவங்களுக்காக, வயசானவங்க, சின்ன பிள்ளைய ஓய்வு எடுக்கிற இடம் இது. அந்த இடத்துல நீ பண்ணினா அப்படின்னா அப்படியே தள்ளி கொடுத்துட்டு அந்த திமுகவில் இருந்த கவுன்சிலர் அந்த காலத்தை போய் அவங்களும் ஆட்சியை விட்டு போயிட்டாங்க. ஆனால் யார் திட்டம் போட்டாங்களோ செஞ்சாங்களோ வந்தவங்க இப்போ 3 மாதம் கழித்து உடனடியாக இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்து இதை ஒரு கேட்டு போட்டு நீ அடுத்த கட்டமாக உள்ளெல்லாம் இருக்கிறத அள்ளி வெளியே எரிஞ்சு விட்டு அதில் மரக்கண்டு வச்சு மக்கள் இருக்கிற மாதிரி இருக்க போட்டு கொடுத்து நமக்கு நல்ல செய்யணும்னு சொல்லி இப்போ இருக்கிற நகராட்சி ஆணையர், அந்த இன்ஜினியரு எல்லாம் சேர்ந்து நமக்கு உத்தரவாதம் கொடுத்து இப்போ அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாங்க, கேட்டு போட்டாங்க. நல்லா இருக்குது. உள்ள இன்னும் கொஞ்சம் அந்த கல் மண்ணை அள்ளிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு அதில் மரக்கண்டுகள் வச்சு அவங்க நல்லது செஞ்சு விட்டுருக்காங்க. பரவாயில்லை. நகராட்சியில் இந்த வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லி மக்கள் அதிகாரங்களும் அங்கே எங்களுக்கு உசிலம்பட்டி தோழர்கள்லாம் நிறையா வந்திருக்காங்க. இதில் 10-15 தடவை எங்களுக்கு போராட்டம், அதுக்காகவே போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அதுக்காகவே நாங்கள் போராட்டம் பண்ணி இந்த வேலையை செஞ்சுருக்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதை செஞ்சதுக்காக இப்போ இதை வீடியோ போட்டு மக்களுக்கு இதை காமிக்கிறதுக்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ போட்டு இப்போ அவங்களுக்கும் அனுப்பி கொடுக்கணும், மக்களுக்கும் அனுப்பணும். மக்கள் அதிகார கழகம் செஞ்ச வேலையை அருமையாக செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்காங்க. இதே எங்களுக்கு வந்து முதல் கட்ட வெற்றி என்று சொல்லிக்கொண்டு அவங்க வீட்டில் இதை யாரும் செய்யலை. இப்போ தேவாக்கா வந்து அவங்க ஆர்டர் போட்டாலும் அந்த காசை வந்து முறைப்படி அடித்து செலவழிச்சிட்டாங்க. அவங்களே மீண்டும் வந்திருந்தா இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க. சிறப்பில் ஓட்டு பெரும் பின்னோட்டு போயிருப்பாங்க. இப்போ இவங்க எல்லா வேலையும் துரிதமாக எல்லாம் செய்கிறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து என் மாமனார் சொத்தை வந்து என் மனைவிக்கு வந்து தானமாக எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த பீரியடில் நான் ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக எழுதி கொடுத்து நான் கேட்டதுக்கு 50,000 ரூபா லஞ்சம் கேட்டாங்க. ஆனால் வேணாம்னு விட்டுட்டேன். இப்போ இவங்களுடைய உத்தரவு போட்ட உடனே உங்கள் பேரில் பட்டா வந்துருச்சு, மாற்றி கொடுத்தாச்சு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு அவங்களும் பேசுகிறாங்க. இப்போ இதை எப்படி பாராட்டுறாங்க பாருங்க. நேற்று இந்த இப்போ பதிவு பத்திர ஆஃபீஸில் போய் முந்தைய ஒரு சொத்து 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 2 லட்சம் 5 லட்சம் கொடுக்கணும். இப்போ அங்கேயும் லஞ்சம் இல்லை, பயந்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்று போடி சுப்பிரமணிய கோயிலுக்கு போகிற வழியில் 50 வருஷம் ஆச்சா அந்த வாய்க்காலை போட்டு அவங்க துப்புரவு தொழிலாளி போய் 50 வருஷம் ஆச்சாங்க. நேற்று தேவாக்கா அந்த நகர செயலாளர் இருந்துக்கிட்டு 2 சைடமும் தோண்டி அள்ளி எரிஞ்சிட்டு இப்போ 10-20 வண்டி மண் அழுகிற மாதிரி குமிச்சு போட்டிருக்காங்க. அப்போ துரிதமாக வேலையை செய்கிறாங்க. அவங்கள பாராட்டாமலோ பேசலை. அவங்களும் நகர செயலாளர் இருந்தாங்க, அவங்க ஒன்றிய செயலாளர் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனால் தட்டி வச்சு அடிக்கடி வாரத்துக்கு 4 லட்சம் வைப்பாங்க. எங்கள் ஃப்ளக்ஸ் வைப்பாங்க, எங்கள் தலைவர்கள் மாலையை போடுவாங்க, கொண்டாடுவாங்க. ஆனால் இவன் பகுதி வேலைகளை நல்லா இப்போ எடுத்து செய்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பாராட்டு. நாங்கள் சொன்னதை இணங்கி இந்த நகராட்சியை உடனடியாக செஞ்சு கொடுத்ததுக்கு போடி நகராட்சிக்கு ஒரு மக்கள் அதிகார சார்பாக, போடி நாயக்கனூர் மக்கள் அதிகார கமிட்டி சார்பாகவும் நகராட்சிக்கு நன்றி சொல்லி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.